Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்னைக்கு கிளாஸ் 4 பார்க்க போகிற பார்டர் பற்றின டீட்டெயில் தான். ஸோ மெஹந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 டேஸில் வந்து நான் ஃபஸ்ட் பேட்சோட க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் பேட்ச் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா நீங்கள் செகண்ட் பேட்சில் தான் சேர வேண்டியது இருக்கும். சேர்றவங்க எல்லாத்துக்கும் சர்டிஃபிகேட் ஃப்ரீயாக கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளாஸில் மறக்காமல் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களோட நேமும் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணும்போது உங்களோட நேம் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. நேமும் பிளேஸும். ஸோ அண்ட் வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் அண்ட் மேலேயும் கொடுக்குறேன். நீங்கள் சேராதவங்க குயிக்காக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா திக் தின் அண்ட் யூ ஷேப், அதாவது யூ வந்து ஹம்ப், இதுதான் மேக்ஸிமம், இதுதான் வந்து இந்த பார்டருக்கே பேஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசைனை வச்சு தான் நம்ம எல்லா டிசைனையும், அதாவது பார்டர் டிசைன் எல்லா டிசைனையும் நாம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க எப்படி க்ரியேட் பண்ணுறது பார்க்கலாம். நான் வந்து 2 லைன் கொடுத்து அதுக்கு மேலே வந்து திக் லைன் கொடுத்துருக்கேன், அதாவது 2 தின் லைன் கொடுத்து மேலே திக் லைன் கொடுத்துருக்கேன் அண்ட் 2 தின் லைன் கொடுத்து கீழே வந்து குட்டி குட்டி ஹம்ப்ஸ் போட்டிருக்கேன். ஸோ இதுதான் பேஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த ஹம்பை பெருசாக பண்ணி போட்டிருக்கேன். யூ ஷேஃபில் பண்ணி போடும்போது இந்த டிசைன் வந்து எல்லா டிசைன்லையும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்களே செக் பண்ணி பாருங்கள். அண்டு இது வந்து போட்டாலும் அவ்வளோ அழகாக இருக்கும் நமக்கு. ஸோ நல்லா ஒரு டிசைனுக்கே சூப்பரான ஒரு பார்டர் கொடுத்து காமிக்கும். ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா கீழேயும் வந்து 2 தின் லைன் போட்டு நீங்கள் அதே மாதிரி 2 ஹம்ப்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஒரு பார்டர் உங்களுக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. சேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பார்டர் போடுறீங்களா, நான் வந்து ஒரே ஒரு பார்டர் தான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் மினிமம் வந்து 2 பார்டராவது, அதாவது ஒரு பாக்ஸ்குள்ளே மினிமம் 2-3 பார்டர்ஸாக நீங்கள் வந்து ட்ரா பண்ணி இங்கே எனக்கு ஃபோட்டோவில் எடுத்து காமிக்கணும். ஸோ நீங்கள் ஒன்று மட்டும் போடாதீங்க. ஒன்று போட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து வராது. அண்ட் இன்னொன்று என்னென்னா நீங்கள் ஹேண்ட் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக பண்ணணும். இப்போ ஒரு பார்டர் போட்டிருக்கீங்கன்னா அந்த பார்டரை வந்து ஹேண்டில் நீங்கள் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. ஸோ வரைஞ்சி பார்க்க தான் உங்களுக்கு நல்லா பழக வரும். ஸோ மறக்காமல் நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்கள் குயிக்காக வந்து மெஹந்தி போட்டு கற்றுக்கலாம். அண்ட் அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ராசஸ் தான். இதில் என்னென்னா நம்ம வந்து டபிள்யூ மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் போடுவோம்ல, ஸோ டபிள்யூ ஃப்ளவர்ஸ் மாதிரி நம்ம போடுவோம்ல, ஸோ அந்த டைப் தான். ஸோ டபிள்யூ போட்டு நீங்கள் அதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த டிசைனை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா டாட்ஸ், ஸோ டாட்ஸுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக வரும். ஸோ அதே மாதிரி திக் லைன் தின் லைன் எல்லாம் போட்டு 2 ஹம்ப் வச்சு டாட் வச்சு சென்டரில் வந்து இந்த மாதிரி கர்வ் மாதிரி சென்டரில் நீங்கள் போட்டு அதை ஒரு தின் லைன் போட்டு திக் பண்ணி விட்டுருங்க. ஸ்டிக் பண்ணிவிட்டு 2 தின் லைன் போட்டு நீங்கள் ஹம் போட்டுருங்க. ஸோ இங்கே பிளேஸ் இல்லாததுனால நான் போடலை. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ராசஸ் தான். 2 தின் லைன் போடுங்க, திக் லைன் போடுங்க அண்ட் 2 தின் லைன் போட்டு 2 ஹம்ப்ஸ் போடுங்க. ஸோ இதே மெத்தட் தான் எல்லா டிசைன்ஸுக்கும் வரும். ஸோ இனி ஒரு சில பார்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம டிசைன் போக பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து லீஃப் தான், ஒரு சின்னதாக கோடு விட்டு ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒரு டாட்டை ட்ரா பண்ணி ஜஸ்ட்டு சும்மா இழுத்து விட்டிங்கனாவே அந்த லீஃப் கரெக்டாக வந்துடும். ஸோ இதை உங்களுக்கு நீங்கள் போட உங்களுக்கு சரியாயிடும். இதே மாதிரி ஹம்ப் மாதிரி சின்ன லைட் ஹம்ப் மாதிரி நீங்கள் போட்டு கீழே வந்து ஒரு தின் லைன் போட்டு உள்ளே டாட் பண்ணி விட்டுருங்க. டாட் பண்ணி விட்டுட்டு 2 தின் லைன் போட்டு நீங்கள் ஹம்ப் வச்சு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக ஒரு இதுக்காக நான் போடுறேன். நீங்களும் இதே மாதிரி போட்டுறதுக்கே நல்லா நீட்டாக போடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடும்போது சேம் ஒரு பாக்ஸில் மினிமம் 2 பார்டர்ஸாவது இருந்தாகணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். உங்களுக்கு ட்ரா பண்ண தான் நல்லா வருங்கிறனால தான் நான் திரும்ப சொல்கிறேன். மறக்காமல் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்த்தீங்கன்னா L and 7. ஸோ அந்த L7 வந்து எல்லாம் தலைகளாக போட்டிங்கன்னா அது ஒரு டிசைன் ஆகிடும். ஸோ இதே மாதிரி தான் சேம் ப்ராசஸ்லேயே நீங்கள் போடணும். நான் வந்து மேலே வந்து தின் லைன் போடாமலேயே வந்து லைட் தின் லைன் போட்டு ஹம் மட்டும் போட்டிருக்கேன். நீங்கள் மட்டும் அது ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மறந்து கூட நீங்கள் போட்டுறாதீங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் சேம் அதே டிசைனில் வந்து டீ. ஸோ டீ வந்து நம்ம தலைகீழாக போட்டுக்கலாம். தலைகீழாக போடும்போது அது ஒரு நமக்கு டிசைன் ஆகிடும் பாருங்கள். ஸோ அந்த டிசைன் வந்து நமக்கு அழகாக காமிக்கும். ஸோ நம்ம கையில் போடும்போது அழகாக காமிக்கும். அண்ட் தின் லைன் போட்டுக்கோங்க, போட்டு அது மேலே திக் லைனும் போட்டுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து
அது கீழே வந்து 2 தின்லைன் ஹம்ப் போடாமலே வந்து நான் அடுத்த டிசைன் போயிட்டேன். ஸோ நீங்கள் அதை விட்டுட்டு போயிடாதீங்க. அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் மறக்காமல் கீழே வந்துடுங்க, அடுத்த டிசைனுக்கு வாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ ஐ ஷேஃபில் ஸோ ஆப்போசிட்டாக நம்ம கர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு டிசைனாக இருக்கும் நமக்கு. ஸோ அதை வந்து லைட் தின்லைன் போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்டிக் பண்ணி விட்டோம்னா நமக்கு அது ஒரு அழகாக டிசைனாக இருக்கும். ஸோ அதே பார்த்தீங்கன்னா 2 தின்லைன் போட்டு நீங்கள் ஹம்ப் போட்டுக்கலாம். ஹம்ப் போட்டு முடிச்சுங்க. நான் ஒரே ஒரு ஹம்பு தான் போட்டிருக்கேன், நீங்கள் இன்னொரு ஹம்பும் போட்டு முடிச்சுக்கோங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லீஃப். ஸோ கொடி லீஃபும் சேம் இதே மெத்தட் ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி ஸோ அந்த கொடி லீஃபும் வந்து கொடி போட்டுக்கோங்க. ஸோ கொடி போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி கொடி போட்டுக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி லைட்டாக ஒரு கோடு போட்டு ஃபுல்லாக ட்ரா பண்ணி இழுத்து விட்டிங்கன்னா கொடி டிசைன் உங்களுக்கு முடிஞ்சுது. ஸோ அதே மாதிரி லைட் இன்லைன் போட்டு டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு டிசைனே முடிஞ்சுது. ஸோ லாஸ்ட் டிசைனும் சேம் அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பார்டர் டிசைன்ஸ் எல்லாம். ஸோ இதை மறக்காமல் நீங்கள் இந்த கிளாஸ் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு ஸோ நீங்கள் இதே மாதிரி எனக்கு ட்ரா பண்ணி நீங்கள் எனக்கு ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். அப்போ தான் கண்டிப்பாக மஸ்ட்டாக நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும். ஸோ இல்லைன்னா என்னால் சர்டிஃபிகேட் எல்லாத்துக்கும் வந்து அனுப்பாதவங்க எல்லாத்துக்கும் நான் கொடுக்க முடியாது. ஸோ எனக்கு ப்ராப்பராக யார் அனுப்புகிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக சர்டிஃபிகேட் உண்டு. ஸோ ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட்டும் உண்டு. ஸோ நீங்கள் மறக்காமல் எனக்கு சென்ட் பண்ணிடுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்புக்கு நீங்கள் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் நான் வீடியோ மூலமாகவே உங்களுக்கு சொல்லித்தரேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க குயிக்காக ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் 2 டேஸில் நான் வந்து பேட்ச் 1 குரூப் 1 வந்து நான் க்ளோஸ் பண்ண போகிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செகண்ட் பேட்சில் தான் நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் மறக்காமல் திரும்பவும் அதையும் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.